அப்துல்லா, அப்புறம் என்னண்ணா காலையில தலையில துண்டு கையில மம்முட்டி எங்கண்ணா போறீங்க? டேய் அண்ணன் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறேன்டா. அட பாருங்களேன், நானும் 100 நாள் விளையாட்டு திட்டத்துக்கு தான் போறேன். என்ன சேனல்ல செலக்டும் பண்ணிட்டாங்கண்ணே. என்னது 100 நாள் விளையாட்டு திட்டமா? ஆமாண்ணே, ஜாலியான விளையாட்டுனே. அதுவும் ஏசி ரூம்ல விளையாடுவோம். அப்படியா? ஆமாண்ணே. என்னடா இது? ஆமா, இப்ப நான்லாம் வேலைக்கு போனா காலைல இருந்து மாலை வரைக்கும் மம்முட்டி பிடிச்சி வடிச்சா ஒரு 200 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதுலயும் கமிஷன் பிடிச்சி தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்க. விளையாடுறதுக்குலாம் யாரா காசு தராங்க உங்களுக்கு? நீ காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சாலே உனக்கு 200 ரூபா தான். அதுவும் கமிஷன் பிடிச்சிட்டு தான் தருவாங்க. இதுல விளையாண்டோன்னு வச்சுக்கோங்க, லட்சங்கள். அதுவும் ஜெயிச்சிட்டோம் கோடினே கோடி. பரவாயில்லையே. இன்னும் 100 நாள்ல பாருங்க என் ரேஞ்சே வேறண்ணே. என்னடா சொல்ற? விளையாண்டா லட்சம், ஜெயிச்சா கோடியா? அப்படி என்ன விளையாட்டாது? கேள்விப்படலையா? பிகில் பாஸ்க்கு போறேண்ணே. ஓஹோ, ஆமாண்டா, நான் கூட பார்த்துருக்கேன்டா அந்த விளையாட்டை. நீ வேடா. சரி, வாழ்த்துக்கள்ரா. சென்று வா, வென்று வா. அண்ணா ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். நன்றிண்ணே. சரி, 100 நாள் கழிச்சு லட்சத்தோட சந்திக்கிறேண்ணே. ஓ ஆடா பாவிகளா. டேய் என்னடா கோடி லட்சங்கிறீங்க? நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா பாட்டம் பூட்டம் எல்லாரும் இந்த 200 ரூபா 300 சம்பளம் தானே உழைச்சிட்டு இருக்கிறோம். இதில் வேற இவனுங்க எல்லாரும் சமந்தாங்கிறானுங்க. எப்படி சமங்கிறானுங்க? ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறானுங்க, எல்லாம் சமங்கிறானுங்க. டேய் முதல்ல பொருளாதாரத்தில் எல்லாரும் சமமாக்குங்கடா, அப்புறமா ஏற்றத்தாழ்வுலாம் ஒழிப்பீங்க. எல்லா மனுஷங்களும் ஈக்குவலாக மாற்றுங்கடா. முடியலடா, வறுமையிலே வாடி சாகணுமாடா.